கந்த சஷ்டி விரதம் உபவாசம் இருக்கிறது பல காலமாக பல தலைமுறையாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எதற்காக இருக்கிறோம் அப்படின்னா, ஒன்று விரோதிகள் சத்ரு சம்ஹாரம், உடல் ஆரோக்கியம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், வீட்டில் நிம்மதியும் சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும். எத்தனை ஆண்டு காலமாக திருச்செந்தூரில் அந்த சத்ரு சம்ஹார நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? பல வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு, பல ஆயிரம் யுகங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், பரம்பரை இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இது நாடி சுத்தி. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், சஷ்டி விரதம் இருக்கிறது ஏதோ உபவாசம், இறைவனுக்கு மிக அருகில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. 12 நாடி சுத்திகள். கலியுகத்தில் இந்த துஷ்ட தேவதைகள் முதற்கொண்டு நமக்கு பிரச்சனைகள் செய்வவங்க, துஷ்டர்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னா, உணவு ரூபமாக, மனோரூபமாக நமக்கு இந்த நாடிகளை அசுத்தம் பண்ணி மனோபயத்தையும் மனோரீதியான பிரச்சனைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்து வருமான பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை இதையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆகவே தான் இந்த உபவாசங்கள்லாம் நம்ம கடைப்பிடிச்சி நாடி சுத்தி ஏற்படுத்திக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சஷ்டி விரதத்தில் முக்கியமானது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல் பூஜை செய்யணும். இந்த வேல் பூஜை ஏதோ இப்போ தான் முருகனுக்காக ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதில் நிறைய பேர் கருங்காலி கட்டையில் உள்ள வேல் செய்யலாமா அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை. உலோகத்திலான வெள்ளியில் இருந்தால் சின்னதாக ஒரு வேல் வாங்கிக்கோங்க. அதுக்கு உங்கள் வீட்டிலையே வச்சு ஒரு பாத்திரத்து மேலே வச்சு ஜம்முன்னு 16 வகையான அபிஷேகங்கள் செஞ்சு நைவேத்தியம் செஞ்சு அந்த வேலுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணி செஞ்சு பாருங்களேன். இந்த சஷ்டி விரதத்து அன்னைக்கு என்ன சாயந்தரம் சத்ரு சம்ஹார பூஜை செய்யும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன். வயதானவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள் அந்த வேல் பூஜையில் செய்கிற தண்ணி, பால் ஒரு சொட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதுவே மிகப்பெரிய ஔஷதம். எதிரிகள் அடங்குவார்கள், எதிரிகள் தொல்லை இருக்காது, அற்புதமான வாழ்க்கை வரும். செஞ்சு பாருங்கள். அதனால் வேல் பூஜை இந்த சத்ரு சம்ஹார பூஜையில் சஷ்டி விழாவில் நீங்கள் செய்கிறது பலனை இரட்டிப்பான பலன் கொடுக்கும். இது பழமுதிர் சோலையில் பார்த்தீங்கன்னா மூல விக்கிரகத்தை விட வேல் தான் முதல்ல வச்சு வழிபட்டாங்க. வேல் பூஜை தான் முதல்ல செஞ்சாங்க பழமுதிர் சோலையில். புனிதமானது, புராதனமானது. சப்ஸ்கிரைப் பண்ணி